கூட மேலே கூட வச்சுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வந்து எழுத போகிற பொழுது அந்த அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து அதற்கு முன்பு வந்து அவர் இயக்குனர் துறையில் இல்லை. அவர் வந்து ஒரு மேலாளராக இருந்தவர், நிர்வாக மேலாளராக இருந்துட்டு அதுக்கு பிறகு படம் இயக்க வர்றாரு. அவர் உடனே சொன்னார், ஒரு சைக்கிள், அந்த சைக்கிளில் ஹீரோயின் அக்கா ஓட்டுறாங்க, பின்னாடி அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, மடியில் ஒரு கூடை வச்சிருக்குன்னாரு. சரி அதான் அப்படின்னாரு. இல்லைப்பா சுச்சுவேஷன் அப்படின்னேன் நான். அதுக்குள்ளேயும் இமான் இசையமைப்பாளர் அந்த படத்துக்கு அவர் தான். அவர் உடனே இல்லை இயக்குனர், அவர் வந்து கவிஞர் என்ன கேட்குறாருன்னா இந்த பாட்டுக்குள்ளே என்ன செய்தி சொல்லணும்னு அவர் கேட்குறாரு, அதை சொல்லுங்க அப்படின்னாரு. அதாங்கய்யா சைக்கிள், அக்கா ஓடுறா, பின்னாடி தங்கச்சி, மடியில் கூட, பூ கூட அப்படி வச்சுக்கலாம். அந்த லவ் பாட்டில் எதுக்கு அந்த கூட வருது, அதுக்குள்ளே எதுக்கு அந்த பூ வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஏன் சைக்கிளில் போகணும்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த உரையாடல் போயிட்டே இருக்கு. அந்த கூடை மட்டும் கண்டிப்பாக இருக்கணும் சார் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இந்த கூடைக்குள்ளே எதுக்கு இவ்வளோ, என்ன இவ்வளோ பிரச்சனை, எதுக்கு இவர் கூட என்னங்க கூட அப்படின்னா, இந்த பாட்டெலாம் எழுதி முடிச்ச பிறகு தான் தெரிஞ்சு கூட வச்சிருக்கக்கூடிய ஒரு அக்காவை அவர் சின்ன வயசில் பார்த்துருக்கிறாரு. அந்த அக்காவுக்கு ஒரு படம் எடுக்கிறாரு அவர். அதனால இப்போ படம் எடுத்து அந்த அக்காட்ட போட்டு காட்டணும் அவர், நீ கூட வச்சுட்டு போன அந்த காட்சியை நான் பார்த்தேன்னு சொல்லி எத்தனை 30 வருஷத்துக்கு பிறகு. நான் உடனே இமானை பார்த்தேன், போட்டுருங்கய்யா அப்படின்ட்டாரு. அவ்வளோதானே, டியூனை போடுங்க அப்படின்னோடனே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானாரு. கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிற வேலை கூட கொஞ்சம் நாள் வர கூட்டிக்கிட்டு போனேன். என்ன போதுமாப்பா கூட சார், நான் கேட்டதை விட கூட போட்டிங்க சார் அப்படின்னு.